ஹாய் ஹலோ நண்பா, இன்னைக்கான வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்துட்டிங்கன்னா த ஹெசிபி பேக் ரூம். இந்த கேம் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை, அந்த வீடியோ இப்போ பயங்கரமாக வீஸ் போயிட்டுருக்கு. சரி, என்னடா இது சேனலில் வீடியோவே வியூஸே போக மாட்டேங்குது, ட்ராப் அவுட் பண்ணிடலான்னு நினைக்கும் போது தான் கடவுள் இருக்குழந்தாயின்னு சொல்லிட்டு இப்போ அது வியூஸ் அள்ளி கொடுத்துட்ருக்காரு. ஸோ அதனாலேயே அதே கேம் எடுத்து பண்ணலான்னு ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னு உங்களுக்கே தெரியும். அந்த லைக் இருக்குல்ல, அது நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். சப்ஸ்கிரைபும் இருக்குது, அதுவும் நீங்கள் பண்ண மாட்டீங்க. சரி, வீடியோ பார்த்துட்டு அது எப்படி இருக்குது கமெண்ட் கூட நீங்கள் பண்ண மாட்டீங்க. அது சொல்கிறது வெறும் வீணாக போகுது. இப்படியெல்லாம் சொல்கிறான்னு சொல்லிட்டு வம்புக்குன்னே பண்ணாமல் இருக்காதீங்க. இதெல்லாம் பண்ணுங்க நண்பர்களே. அதை தான் சுற்றி வலிச்சு சொல்ல வரேன். ஏன்னா கத்திட்டு இருக்க முடியல. ஏதாச்சும் நீங்கள் ஒரு லைக்காச்சும் போடுங்க. அப்போ தான் ஒரு 10-15 பேருக்காச்சும் அந்த வீடியோ காமிக்கும். எனக்காக ஒரு லைக் போடுங்க. சரி, வீடியோ இன்ட்ரோ போடலாமா? தக்காளி போடுற இன்ட்ரோவை. ஓகே, கேம்குள்ளே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். வந்த உடனே அந்த 3 பேருமே இங்கே இருக்காங்க. இவரை பார்க்கும்போது எனக்கு பழைய நினைவுகள் தான் வருது. என்னை கதற அடித்து சாவடிச்சாங்க. ஆனால் உங்களை நான் விட மாட்டேன்டா இன்னைக்கு கொல்லாமல். சரி, இப்போ இவங்க 3 பேரையும் இந்த பாம்பு போட்டு தான் சாவடிக்கணும். ஆனால் இங்கே சாக மாட்டாங்க. பாம்பு போட்டு இவங்ககிட்டேருந்து ஓடணும். அப்போ தான் இவங்க முழிச்சுப்பாங்க. இவங்க முழிச்சா தான் நாங்கள் இங்கேருந்து ஓட முடியும். அந்த மாதிரி ஒரு லாஜிக் வச்சுருக்காங்க. எப்படின்னா, இப்படி நேராக போனால் உள்ளே போகாதாம்மா, அப்படியே அவங்கள அழுத்திட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனோம். இப்போது அப்படியே குருட்டு வாக்கில் போகலாம். ஆனால் நான் உண்மையை ஒத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது ஆடி கொஞ்சம் ட்ரெயின் ஆகிருக்கேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும். முன்னாடியெல்லாம் ஓடாமல் அப்படியே இந்த கர்சரை அழுத்தி பிடிச்சி நடந்துட்டு இருந்தேன். அதுக்கே நிறைய பேர் கமெண்டில் கழுவி ஊற்றுனீங்க. சரி, இப்போ ஓட கற்றுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கேன்னா. அப்படி தடுத்து சொல்லி வாய மூடலடா. ஏட்டா இப்படி பண்ணுறீங்க? ஒரு பில்டப் கொடுக்குறது தப்பா ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் இந்த வாட்டி நாங்கள் ஒரு கேர்ள் கேரக்டரை வச்சு ஆடிட்டுருக்கோம். ஏன்னா பசங்களை விட பொண்ணுங்க தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடுவாங்கன்னு சொல்லிட்டு, ரன்னிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும் நான் பண்ணேன். அதனால இந்த வாட்டி ஒரு கேர்ள் கேரக்டரை வச்சு ஆடிட்டுருக்கோம். சரி, இந்த வாட்டியாச்சும் ஜெயிப்போமா பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயிக்காமல் நான் இன்றைக்கி விட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ இது போட்டு இப்படியே ஓடலாம். ஆனால் இங்கே பாருங்கள், நீ பட்டன் அழுத்தி தான் உள்ளே போகணும்னு சொல்கிறாங்க. சரி, இந்த வாட்டியாச்சு நான் கண்டிப்பாக உங்களுக்காக ஜெயிச்சு காட்டுறேன். ஆண்டவா, என்னப்பா கடவுள் பேர் எதுவுமே வாயில் வர மாட்டேங்குதே. சரி, ஏதோ ஒன்று, ஆல்மைட்டி என்னை காப்பாற்று. சரி, எங்கே இருக்குது? ஓடு 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 ஓடு. ஆஹா, சந்து புந்து மட்டும் வரக்கூடாது சாமி. எங்கடா இருக்குது? கன்ஃபியூஸ் பண்ணி விட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்த இடத்துக்கே வர மாதிரி இருக்கே. டே எங்கடா எங்கெங்கெல்லாம் போகிறேன் எனக்கே தெரியல. ஆனால் யூடியூப்பில் கொஞ்சம் வீடியோ பார்த்தேன், அவன் ஓடுறதே புரியல. தற்கூறிங்க போட்டு தள்ளிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரே சங்கடமாக இருக்குது. சரி, இந்த வாட்டியாச்சும் ஜெயிக்க முடியுதான் பார்ப்போம். இப்போ என்ன பண்ணலன்னா, நான் அவர் அங்கே விட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வாட்டி இந்த சைடு ஓடினா எனக்கு டைம் இன்னும் கொஞ்சம் மிச்சமாகும். ஸோ நான் ஜெயிக்கிறதுக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த வாட்டியாச்சும் நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன்னு நினைக்கிறேன். எங்கடா டே அந்த டோர் எங்கடா? பிங்க் கலர் டோர் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பிங்க் கலர் க்ரீன் கலராக பார்த்துடலாம் இருங்க. டே தற்கூறிங்களாடா, இப்படி வந்தால் நான் எப்படிடா ஓடுவேன்? தோத்துக்கிட்டே இருக்கீடா. சரி, இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். நான் பையன் கேரக்டர் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முடியல, மரண அடிக்கிறாங்க. சரி, இந்த வாட்டியாச்சும் கண்டிப்பாக ஜெயிப்பேன்னு நினைக்கிறேன். டே சலா, வந்துட்டேன்டா பையன் கேரக்டர் எடுத்துகிட்டு. இந்த வாட்டி உங்களை கதற விட போகிறேன் பாருங்கள். வாங்கடா, அமோகமாக பட்டன் அழுத்தி ஆரம்பிக்கலாம். தரா என்னடா அது? பாம் கையில் வருது. டே என்னடா பாம்பு இங்கே வெடிக்குது? ஆனால் பாண்டவா, ஒரே கொடுமையா இது? இந்தாடா, உங்களுக்கு வச்ச பாம்பு எனக்கு வெடிக்குதுடா. எப்படிடா இது? ஒரே என்னையா பக்கா என்னன்னு தெரியல. ஓகே, இந்த வாட்டி அழுத்திட்டு ஓடலாம். ஸோ என்ன பட்டன் வேறு அழுத்தி தொலைய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, நான் ஆடுற ஓரத்தில் பட்டன் அழுத்த மறந்துட்டு நான் நினைக்கிறேன். சரி, இந்த வாட்டி கண்டிப்பாக ஜெயிப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் போகிற போக்க பார்த்தா வெற்றியாளர் வெற்றியை பார்த்து ஓடிக்கொண்டே இருக்கிறார். கடவுளே, எப்படியாச்சும் ஜெயிக்க உதவி செய். ரொம்ப நேரம் எழுத வீடியோ கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே எப்படியாச்சும் ஜெயிக்க பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன். வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து எகிரி குதிச்சு இங்கேருந்து ஈஸியாக போகலான்னு சொன்னாங்க. பார்ப்போம். கரெக்டாக எகிரி குதிச்சு அப்பா சேஃப் லேண்டிங்கிறா. எங்கடா அவங்க? சாதா இப்போ வாங்கடா, இப்போ தொட்டு பாடுறா. முடிஞ்சு எங்கடா? எப்பட்றா
டேய் அங்கேருந்து ஆளு எப்படிடா இங்கே வந்தீங்க? சாவுங்கடா. கன்னில் சாக மாட்டாங்க. டே கிரெனேட்டே போட்டு சாவலை, இன்னும் பாம்பில் எப்படிடா ஆளா டிஎன்டே போட்டு சாவலை, இன்னும் கன்னில் எப்படிடா சாவீங்க? சரி, இவங்களை கொல்றது வேஸ்ட் தான் நினைக்கிறேன். இப்போது நான் எங்கே போகணும்? அந்த க்ரீன் டோர் இல்லை? ஓகே, க்ரீன் டோரா பிங்க் டோரா? ஃபஸ்ட்டு பிங்க் டோர் தான் நினைக்கிறேன். ஓகே, அங்கே தான் பிங்க் டோர் இருக்குது. இப்போ அங்கே எப்படியாச்சும் போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் போகிறதா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. விழுந்தால் ஒரு அடியில் வந்து சாவடிச்சிடுறாங்க. இவங்களுக்கு வந்து லாஜிக்கே இல்லை, செவுத்துக்குள்ளே இருந்தாலும் வராங்க. அதுதான் ரொம்ப பயமாக இருக்குது. சரி, ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். விழுந்தால் ஒரு அடியில் வந்து சாவடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் வந்து எல்லாம் வீணாக போயிடும். ஆஹா, பின்னாடியே வராங்களே, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? அங்கிங்காட்டி போகடா டே, வேணாச்சும் வருவான்டா. இருங்க, அடுத்த வாட்டி மல்டிப்ளேயரில் வேணால் ட்ரை பண்ணலாம். என் ஃப்ரெண்டை ஒரு எலிப்பொறியாக ட்ரை பண்ணி அவன் இந்த வீடியோ பார்ப்பால. சரி, இப்படியே ஜம்ப் பண்ணிடலாம். ஓகே, வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஆனால் பாருங்களேன், இது இடத்துலையும் நான் ஜம்ப் பண்ணுறேன். அந்த ஒரு திறமை எனக்கு மட்டும்தான் இருக்குது. சரி, இங்கேருந்து இறங்கி ஓடணும் ஆகுமோ? சரி, ஓடிடுறா முருகேசா. வெற்றி வெற்றி.